கண்டிப்பாக அந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் 4 அல்லது 5 வருஷத்தில் தாறுமாற அடி வாங்க போகுது. இதுதான் உறுதி. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் கொண்டு வந்துட்டீங்கனாலும் இப்போ வழக்கத்தில் இருக்கக்கூடிய கார்கள் இருக்க தான் செய்யும். இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் கொண்டு வந்ததுக்கப்புறம் E30, E85 இதெல்லாம் ஒரு ஆப்ஷனாக தான் வைக்க போகிறோம். E20 அப்படின்றது தான் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த E30 போட்டாலுமே கார் ரன்னாக தான் போகுது. டீபோர்டு ஓட்டுறவங்களா இருக்கட்டும், அல்லது 3லேருந்து 4 வருஷம் 2 வருஷம்னு காரை மாற்றுறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த E20 பெட்ரோல் போடுற இடத்துல E30 பெட்ரோல் போட்டு நல்ல மைலேஜ் வர மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. பட் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் விற்க போகிறப்போ உங்களுக்கே தெரியாது அது E20 யூஸ் பண்ணாங்களா, E30 யூஸ் பண்ணாங்களா, E100ஓட யூஸ் பண்ணாங்களான்றதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரியான ஒரு குழப்பம் வந்து செகண்ட் ஹேண்டில் கார் வாங்குறவங்கள அவங்களோட மனநிலையே கண்டிப்பாக பாதிப்படை செய்யும். இதுதான் கவர்மெண்ட்டின் நோக்கமும் கூட. எப்படியாவது அந்த பழைய கார்களை மக்கள் பயன்படுத்த விடாமல் அதை அழிக்கணும். ஏன்னா புது கார்களை நோக்கி போக ஆரம்பிக்கணும். எல்லாமே ஈவியாக இருக்கணும் அப்படின்றது தான்.